தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது வாசியுங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்கள். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும் என்பதாக லவோதிக்கேயா திருச்சபையை பார்த்து கர்த்தருடைய தூதனுக்கு அவர் எழுத சொன்ன வார்த்தைகளை நம்ம கவனிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த லவோதிக்கேயாவை குறித்து நம்ம சொல்லணும்னா செழிப்பு நிறைந்த ஒரு பட்டணம், அதாவது பிலதெல்பியாவின் தென் திசையிலே சுமார் 43 மைல் தூரம் வித்தியாசத்திலே தான் இந்த பட்டணம் அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன்னால் 250ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் அந்தியோக்கஸ் என்று படுகின்ற ஒரு ராஜா தன்னுடைய மனைவியின் ஞாபகமாகத்தான் இந்த பட்டணத்தை அவன் கட்டினார். இந்த பட்டணம் ரொம்ப செழிப்பு நிறைந்த ஒரு பட்டணம். செல்வ வளத்துக்கு குறைவில்லை, உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு பஞ்சம் இல்லை, ஆடை உற்பத்தி எல்லாம் இந்த பட்டணத்துல நடந்து கொண்டிருந்தது. கண்களுக்கு மருந்து தயாரிக்கின்ற அந்த ஒரு மருந்தகமும் அங்கே இருந்தது. ஒரு மருத்துவ கல்லூரி அமைந்திருந்தது. இன்னும் அங்கே வெதுவெதுப்பான ஒரு நீரூற்று வருகின்ற ஒரு நீரூற்றும் அங்கே அமைந்திருந்தது. ஒரு நாட்களிலே கிறிஸ்துவுக்கு பின் கிபி 60ஆம் நூற்றாண்டின் பக்கத்துல அங்கே ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்தது அந்த பட்டணத்துல. அந்த நிலநடுக்கம் வந்த பொழுது அந்த பட்டணத்துல ஒரு பெரிய இழப்பு, பெரிய சேதம் வந்த உடனே ரோம நாட்டு அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பணத்தை கொடுத்து உதவி பண்ணலாம், இந்த பட்டணத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்த லவோதிக்கேயா பட்டணம் சொன்னது என்னன்னா, யாருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, எங்க கிட்ட பணம் இருக்கு, எங்க கிட்ட எல்லாம் இருக்கு என்று ஆணவத்தோடு எல்லாருடைய உதவிகளையும் நிராகரித்து தனித்து நின்று செயல்பட்ட ஒரு பட்டணம். அப்படியானால் இந்த பட்டணத்திலே செல்வத்துக்கு பஞ்சம் இல்லை, அழகுக்கு பஞ்சம் இல்லை, ஐஸ்வர்யத்திற்கு பஞ்சம் இல்லை. ஆனால் ஒன்றுக்கு குறைவிருந்தது. என்ன? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, பரிசுத்த வாழ்க்கை இல்லை, தேவனை ஆராதிக்கிற ஒரு சிந்தை இல்லை. ஏனென்றால் ஒரு சுய நிறைவு அவர்களுக்குள் அதிகமாக காணப்பட்டது. எங்க கிட்ட எல்லாமே இருக்கு, எதற்கு நாங்க ஆராதிக்கணும், எங்க கிட்ட எல்லா செல்வமும் இருக்கிறதே, எதற்கு நாங்க கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், எங்க கிட்ட எல்லா விதமான காரியங்களும் நிறைவாக நிறைந்திருக்கிறதே, எதற்கு நாங்கள் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே மிகவும் பின்தங்கிய ஒரு பட்டணமாக இருந்தது. அதை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது சொல்லுகின்றார், நீ குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் இருக்கிறாய். ஒன்று நீ குளிராயிரு, இல்லையே அனலாயிரு. இரண்டும் கெட்ட ஒரு நிலைமையில நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருப்பதால் கர்த்தர் உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவார், எச்சரிக்கையா இரு என்று சொல்லி அந்த திருச்சபைக்கு நேராக கர்த்தருடைய கோபாக்கினையின் எச்சரிப்பின் சத்தம் கடந்து போகிறதை நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. என் அன்பு ஜனமே, இந்த குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிற ஒரு நிலைமையை குறித்து நம்ம தியானிப்போமே. ஆனால் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கின்ற ஒரு வாழ்க்கை, உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும், அநீதி இருக்கும், நீதியும் இருக்கும், ஜெபமும் இருக்கும், தேவையற்ற வீண் சுபாவங்களும் இருக்கும், ஆலயத்திற்கும் வருவாங்க, பாவ காரியங்களுக்கும் போவாங்க, வேதத்தையும் வாசிப்பாங்க, உலக காரியங்களுக்கு கூடாக செல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில லவோதிக்கேயா திருச்சபையானது தேவனுடைய சமூகத்திலே மிகவும் மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு நிலைமையிலே சென்று கொண்டிருந்தது. அந்த ஜனமே, இப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த திருச்சபை இருக்கின்ற பொழுது கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய வருகையிலும் எப்படி அந்த திருச்சபை எதிர்கொள்ள முடியும் என்பதனை இந்த இடத்திலே கர்த்தர் பேசுகின்றார். இதனை ஏன் அவர் நம்மோடு கூட பேசுகிறாரே என்றால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பான ஒரு நிலைமை இருக்குமானால் கர்த்தரால் கைவிடப்பட்டவர்களாக மாறிவிடுவோம், ஜாக்கிரதையாக மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார். அல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசியுங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும்,
குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் அந்த திருச்சபைக்கு நேராக வாக்கு கொடுக்கின்றார். அப்படியானால் ஒரு அலட்சியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த திருச்சபைக்குள்ள காணப்படுது. அன்பு ஜனமே, இன்றைக்கு தேசத்துல இருக்கிற அநேக திருச்சபைகளை எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரமான ஒரு ஆராதனை அநேக திருச்சபைகளை பார்க்கிற பொழுது ஒரு மந்தமான நிலைமையிலே இன்றைக்கு ஆராதனைகள் அநேக இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் இருக்கிறாங்க, எதற்கு அவங்க வருகிறாங்க, எதற்கு போகிறாங்க அவர்களுக்கே தெரியல. காலமேல எழுந்தா ஒரு 8:30 மணிக்கு சர்வீஸா, 9 மணிக்கு ஆராதனையா, 10 மணிக்கு ஆராதனையா, வேதத்தை கையில எடுத்துட்டு ஒரு பாடல் புக்கையும் கையில கொண்டு போய் ஒரு சபைக்குள்ள போய் உட்கார்றாங்க, சரிதான். ஆனா அங்க என்ன பாடுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, இவங்க எதற்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று இவர்களுக்கும் தெரியல. ஞாயிற்றுக்கிழமையானால் ஆலயத்திற்கு போகணும், அதோட நம்ம காரியத்தை முடிக்கணும், இது மட்டும்தான் ஒரு கடமையாக இன்றைக்கு அநேக திருச்சபைகள் இருக்கிறது. நீங்க பார்க்கிறீங்களா அன்பு ஜனமே? உண்மையாகவே அநேக இடங்களில் எப்பேற்பட்ட ஆராதனைகள் இன்றைக்கு நடக்கிறது. ஒரு குளிரும் இருக்காது, அனலும் இருக்காது. எதற்கு அங்கே பிரசங்கம் பண்றாங்க என்று அவர்களுக்கும் தெரியாது, பிரசங்கம் பண்ணுகிற போதகருக்கும் அங்கே எதை குறித்து பேசுகிறது என்று அவருக்கும் தெரிவது இல்லை. இப்பேற்பட்ட ஒரு மந்தமான ஒரு நிலைமையிலே இன்னைக்கு ஆராதனை கூடங்கள் அநேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் இப்பேற்பட்ட ஆராதனைகளை வெறுக்கிறார் என் அன்பு ஜனமே. அங்கே தேவனுடைய ஒரு உணர்வுள்ள ஒரு ஆராதனை நடத்தப்படாமல், கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்னுரிமை கொடுக்காமல், ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்காமல் இருக்கிற பொழுது அந்த ஆராதனை யாருக்காக நடத்தப்படுகிறது? அந்த ஆராதனை யாருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்? அந்த ஆராதனையில் எங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்று நான் கேட்கின்றேன். இன்னைக்கு அநேகர், சரி, நான் படித்தவர்களை குறித்து நான் குறை சொல்ல வரவில்லை. BTH முடித்திருக்கலாம், MTH முடித்திருக்கலாம், PhD முடித்திருக்கலாம், டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கலாம், வேதத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் தெரிந்திருக்கலாம். ஆனால் நீ கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கின்றாயா? அவருடைய மகிமையை நீ பார்த்திருக்கின்றாயா? அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கின்றாயா? அவர் கொடுத்த வார்த்தைகள் நான் ஜனங்களுக்கு இன்னைக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றாயா? வெறும் படித்ததை மட்டும் வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து போக முடியுமா என் அன்பு ஜனமே? இன்னைக்கு மனம் திரும்புங்கள் என்று தான் யோவான் தேவனுடைய நாமத்தை வைத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். இன்னைக்கு திருச்சபைகளிலே மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வார்த்தைகளை பார்க்க முடியவில்லை. வெறும் படித்ததை வைத்து வரலாறுகளையும் தேவனுடைய காரியங்களை மட்டும் போதித்து விட்டு போனால் ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற பாவத்தை நீ எப்படி சுட்டி காட்ட முடியும்? ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டாவிட்டால் அவன் தான் நிறைவாக இருக்கிறேன் என்று எண்ணி அதே பாவத்திலே மரித்து போய் விடுவானே. அப்படியானால் நாம் ஒரு போதகராக இருந்து, ஒரு ஊழியராக இருந்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படிக்கு வரக்கூடிய ஜனங்களை ஏமாற்றுவதற்கு சமமாக மாறிவிடுமே. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்முடைய கருத்துல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு என்றால் அதை அனலோடு அல்லது குளிரோடு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம என்ன செய்யணும்? அதை உண்மையாய் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னைக்கு திருச்சபைகள்ல சண்டே கிளாஸ் ஊழியங்கள் நடக்கிறது, வாழ்த்துகிறேன். அந்த இடத்துல பெண்கள் சங்க கூடுகள் நடக்கிறது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அங்கே போய் உட்கார்ந்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை அல்ல, உலகத்தை குறித்த காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எப்படியானால் தேசம் அப்படியான ரட்சிக்கப்படும் என்று கேட்கின்றேன். இன்னைக்கு கடைசி காலத்தை குறித்து எத்தனை திருச்சபைகளில் இன்றைக்கு பேசப்படுகிறது? எத்தனை திருச்சபைகள் இன்றைக்கு சத்தியத்தின்படி போதிக்கப்படுகிறது? தேவனுடைய வல்லமை குறித்து யாருக்கும் பேச விருப்பம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் சபையிலே பார்க்க முடியவில்லை. அன்பு ஜனமே, ஏதோ ஒரு பதவி வேண்டும், பட்டம் வேண்டும், உயர்ந்த இடத்துல போய் உட்கார வேண்டும், தாங்கள் தெரிந்ததை வைத்து அதே நிலைக்குள்ள நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆணவத்தோடு கூட இன்னைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அநேகருக்குள் சத்தியம் தெரிந்தும் கூட தங்களுக்குள் இருக்கின்ற பிணைப்பை விட்டு வெளியே வர மாட்டேன் என்கின்ற பிடிவாதத்தோடு கூட நிற்கிறவர்கள் அநேகம் இருக்கிறாங்க. அன்பு ஜனமே, யாருக்கும் இன்றைக்கு ஆசை இல்லை பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று. எதற்காக இன்றைக்கு சபைகள் நடுவில் இயேசுவை குறித்து போதிக்கப்படுகிறது? சபைகளுக்குள்ளே அந்த சபையை கட்டி கட்டி எழுப்பி, பில்டிங்கை கட்டி கட்டி உயர்த்தி, ஏதோ எனக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உருவாக்கப்படுவதற்கு அல்ல தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய விசுவாச ஜனங்கள் எல்லாரையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் சபைகளை தேசத்தில் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த எண்ணங்கள் இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியிலும் பார்க்க முடியவில்லை, ஊழியர்கள் மத்தியிலும் பார்க்க முடியவில்லை. ஏதோ எல்லாம் இன்னைக்கு ஒரு பிசினஸ் கூட மாதிரி ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்காங்க. இனி ஒரு
இன்னொரு பக்கம் நாங்க செய்கிறது மட்டும்தான் சரி என்று வைராக்கியத்தோடு மற்றவர்களை பாவி என்று விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க. நான் கேட்கின்றேன், யாரையாவது பாவி என்று சொல்வதற்கு ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா வேதத்திலே? ஒரு மனிதனை பாவி என்று சொல்வதற்கு இந்த உலக மனிதர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கின்றாரா? ஒருவரையும் நியாயம் தீர்க்காதே என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். நீ குற்றவாளிகள் என்ற பிறரை குற்றம் தீர்க்காதே, நீ மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின் படியே நீயும் தீர்க்கப்படுவா என்று அவர் சொல்லி இருக்கின்றார். உன் கண்களுக்குள்ள உத்திரம் இருக்கிறதை முதலாவது எடுத்து எறிந்து விட்டு பிறனுடைய கண்ணில இருக்கிற துரும்பை எடுக்க பார் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். முதலாவது நீ மனம் திரும்பு, உனக்குள்ள இருக்கிற குறைகளை மாற்று, உனக்குள்ள இருக்கிற குற்றங்களை மாற்று, உனக்குள்ள இருக்கிற தீமைகளை மாற்று. அதற்கு பிறகு பிறருடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை நீ நியாய விசாரிக்க போ என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரே தவிர, நீ பாவி, நீ துரோகி, நீ பண்றது தப்புன்னு சொல்லிட்டு பாவி என்று யாரையுமே சொல்ல அவர் அனுமதி நமக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு அநேகர் துணிகரமாக நின்று நீ பாவி என்று சொல்லி பிறரை இன்னைக்கு குற்றம் தீர்க்கிற அந்த அளவிற்கு இன்னைக்கு போதகர்களும் சரி அநேக மனிதர்களும் மாறிவிட்டார்கள். அன்பு ஜனமே, கர்த்தரை விரும்புகின்றாரா? நம்ம நியாயம் தீர்ப்பதற்காக ஒரு சிங்காசனத்தில் கொண்டு அமர வைத்திருக்கிறார்? இல்லை, அவர் உண்மை உள்ளவர் என்பதனை தேசத்தின் நடுவில் நம்மை கொண்டு நிரூபிப்பதற்காகவே தவிர மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று அலசி ஆராய்வதற்காக அல்ல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல என்று கற்றுக் கொடுத்திருக்க இன்னைக்கு 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த லவோதிக்கேயா திருச்சபை கர்த்தர் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கடைசியில எச்சரிக்கை காரணம் அதுதான். என் வருகை வருகின்ற பொழுது நீ என் கையிலே காணப்பட வேண்டும் என்றால் மனம் திரும்பி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அன்பு ஜனமே, தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நம்ம எல்லாருமே அப்படிதான். தேவனுக்கு உலகத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலக ஆசையும் வேண்டும், இயேசுவின் சமூகம் வேண்டும் என்று சொன்னால் அது தேவ சமூகத்தில் ஏற்புடையது அல்ல. அப்படியானால் வேற எங்கேயாவது போய் இருந்துதான் நம்ம ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு வரணும்னா அவருடைய தராசு எப்பொழுதுமே சரியான அளவை தான் நிறக்குமே தவிர அவர் பார்ஷியாலிட்டி பார்த்து கொஞ்சம் இங்க இறங்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளை தானே ஏற்றுக்கொள்ள அவர் மன்னிக்கிற தெய்வம் கிடையாது. எப்பொழுது மன்னிப்பு கிடைக்கும்? கிருபையின் காலம் இருக்கும் வரையிலும் மன்னிப்பு உண்டு. ஆனால் கிருபையின் காலம் முடிந்த பிறகு யாருக்குமே மன்னிப்பு கிடையாது, யாருக்குமே இரக்கம் கிடையாது. அவர் ஒரு தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பு தான். அங்கே நின்று கொண்டு ஆண்டவரே நான் ஒரு நாள் இவ்வளவாக நான் ஜெபித்தேன், உபவாசித்தேன், நான் மன்றாட, நான் போராட, உபவாசம் செய்தேன், காணிக்கை கொடுத்தேன், இந்த அளவிற்கு நான் எல்லா காரியங்களையும் செய்தேன் என்று சொன்னால் உன்னை அறியேன் என்று சொல்லி நம்மை கைவிட்டு விடுவார். அன்பு ஜனமே, ஆகையினால் இப்பொழுது செய்கின்ற நற்கிரியைகளை வைத்தல்ல நமக்கு தீர்ப்பு. முடிவு பரியந்த நிலை நிற்கிற மனிதன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. தேவனுடைய தீர்ப்பானது நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளில் நின்றும் ஆரம்பிக்கப்படுகிறது. தேவனுடைய தீர்ப்பானது நம்முடைய ஒவ்வொரு பார்வைகளில் நின்றும் ஆரம்பிக்கப்படுகிறது. தேவனுடைய தீர்ப்பானது நம்முடைய ஒவ்வொரு நினைவுகளில் நின்றும் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் லவோதிக்கேயா திருச்சபைக்கு அன்றைக்கு சொன்னார் என்றால் இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு அவர் சொல்லலாமே. இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய திருச்சபை தானே, நம்மை தானே அவர் ஆலயமாக தெரிந்தெடுத்திருக்கின்றார். அன்பு ஆலயமா இருக்கிற அன்பு சபையே, தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் அவர் வாய் நின்று வாந்தி பண்ணி போடாதபடிக்கு நம்மை அவர் சமூகத்தில் எடுத்துக்கொள்ள நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பான ஒரு நிலைமையிலே இங்கும் அங்குமாக இருந்தோமே ஆனால் உலக இன்பம் வேண்டும், உலக ஆசை வேண்டும், உலகத்தில் உள்ள இச்சைகள் இல்ல உலகத்தில் உள்ள வீணான காரியங்கள், உலகத்தில் உள்ள வீணான இசைகள், வீணான காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குமானால் இயேசு எப்படி நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ண முடியும் என்று கேட்கிறேன். அன்பு ஜனமே, ஹல்லேலூயா. அவர் உள்ளதென்று சொல்லுகிற தெய்வமே தவிர ஏதோ பரிகாரம் செய்த உடனே, ஏதோ பலி செலுத்தின உடனே உனக்கு நான் இரக்கம் செய்கிறேன் என்று சொல்லுகிற வேறு ஏதோ ஒரு கடவுள் அல்ல. அவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் நியாய தீர்ப்பை சரியாக கொடுக்கிற தெய்வம். ஆகையினால் கர்த்தரை ஆராதிக்கிற நாம் அவர் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் தயவுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர்கிட்ட எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட்டால் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் அவரை எப்பொழுதுமே ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. ஓன்னு போய் கண்ணீர் விட்ட உடனே அவர் என்னை கட்டி அணைப்பார் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? எத்தனை நாட்கள் அந்த கட்டி அணைப்பு இருக்கும்? என்றைக்கும் போய் பாவம் செய்து விட்டு நான் ஜெபிக்கலாப்பா மன்னிச்சிருங்க, நான் இந்த உலக காரியத்தை நான் சினிமா பார்த்தேன், சீரியல் பார்த்தேன், இந்த உலக காரியங்களுக்கு அடிமைப்பட்ட மன்னிங்க, எத்தனை நாட்கள் போய் மன்னிப்பு கேட்பீங்க? அன்பு ஜனமே, ஒரு முறை சரி, 2 முறை சரி, 3 முறை சரி, ஒவ்வொரு முறையும் அந்த பாவத்தை செஞ்சு செஞ்சு மன்னிப்பு கேட்கிற பொழுது ஒரு நாள் அவர் கைவிட்டு விடுவாரே. அப்ப யாருக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம்? அப்ப எங்க போய் நம்முடைய கூப்பிடுதல் கேட்கப்படும்? வருகை எப்பொழுது இருக்கும் என்று அறியாமல் இருக்கின்றோம். ஆகையினால் நிதானித்து வாழ வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அதான் அவர் சொல்லுவார்,
இன்ன நிலைமையில நீ விழுந்தாய் என்பதனை அறிந்து ஆதில கொண்டிருந்த அன்புக்கு நேராக மறுபடி வா என்று அவர் சொல்லுகின்றார். ஆதில கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு நாள் நீ தேவனை அறிந்து கொண்ட பொழுது உனக்கு வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருந்தது? எப்படி எந்த அளவிற்கு தாகம் இருந்தது? ஆலயத்திற்கு வரணுமா, வாஞ்சையோடு வந்து அதிகாலை நம்ம உட்கார்ந்து இருப்பது, அதற்காக முந்தின நாளை ஜெபிப்பது, உபவாசம் இருப்பது, வேதத்தை வாஞ்சையோடு படிப்பது, தேவனை குறித்து பாடல்களை கேட்பது, அதை பாடுவது, அதை ஒவ்வொரு நாள் தியானிப்பது, இப்படி ஒரு வாஞ்சைக்குள்ள நீ இருந்தாய் அல்லவா? ஏசப்பா பற்றி பிறர்கிட்ட நீ சொன்னாய் அல்லவா? இன்றைக்கு வேதத்தை கூட கையில் எடுக்க உன்னால முடியல, அவரை குறித்து பாடல் கேட்பதற்கு உன்னால முடியல, அவரை குறித்து பேச உன்னால முடியல. ஆனா அவர் மட்டும் உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு பாடு வருகிற பொழுதெல்லாம் உன் பக்கத்துல வந்து நிக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்துல அவர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பு ஜனமே, ஏசப்பா ஒரு பொம்மையை போல யாரும் பயன்படுத்தாதீங்க. இல்ல ஒரு கரை லீஃப் மாதிரி நம்ம யாரும் அவரை பார்க்க கூடாது. அவர் உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம். அவர்கிட்ட தாய் அன்பு இருக்கிறது, தகப்பனுடைய அன்பு இருக்கிறது, நண்பனை போல நம்மளை நேசிக்கிறார். ஆனா நம்ம தேவைக்கு மட்டும் அந்த நண்பனை பயன்படுத்திட்டு நம்ம காரியம் முடிந்த உடனே இன்னைக்கு இயேசுவை விட்டு தூரம் போய் நிற்கிறோம் இல்லையா? அப்படியா தேவன் எப்படி நடத்துவார்? அவர் கேட்கின்றார் வேத வசனத்துல, தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணிலிருந்து புறப்படுமோன்னு கேட்கிறாரு. ஆனா துதித்தலும் சபித்தலும் மட்டும் ஏன் உங்க ஒரே நாவிலிருந்து கடந்து வருகிறது? இதே வாயினால துதிக்கிறீங்க, இதே நாவினால ஆராதிக்கிறீங்க, இதே நாவினால என்ன உயர்த்துறீங்க, அதே நாவினால போய் பேசுறீங்க, அதே நாவினால வீண் வார்த்தைகளை பேசுகிறீங்க, அதே நாவினால நான் வெறுக்கிற காரியங்களை பேசுறீங்க. அப்படியானால் எப்படி உங்க இருதயத்துல நான் வாசம் பண்ண முடியும்? எப்படி என் மகனாய், என் மகளாய், என் சபையாய் உங்களை நான் அலங்கரித்துக் கொள்ள முடியும் என்று அவர் கேள்வி வைக்கின்றார். என்ன பதிலை கொடுப்பீங்க? கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வேலை நம்ம எப்படி இன்னைக்கு நடத்துகின்றோம்? கிறிஸ்து தலைவராக இருந்து நம்ம கொடுத்த மனைவியை உண்மையாக நேசிக்கின்றோமா? கணவனை உண்மையாக நேசிக்கின்றோமா? கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துகின்றோமா? கொடுத்த வேலையில உண்மையாக இருக்கின்றோமா? எல்லாவற்றிலும் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உலகம் வேண்டும் என்று பின்னாக போனோன்னு நினைச்சீங்கன்னா உலகத்துக்கு பின்னாடி மட்டுமே நம்ம போயிடணும். இயேசுவா பின்னாடி வந்து பிரயோஜனம் இல்லை. இயேசு வேணும்னா இயேசு மட்டும் வேணும்னு ஒரே வழியா வரணும். ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். அவர் வழியாக இருக்கிறார், அவர் வாழ்க்கையை கொடுக்கிறார், அவர் ஜீவனை கொடுக்கிறார். இதை விட வேறு என்ன வேண்டும் என அன்பு ஜனமே? ஜீவனுக்கு ஜீவனை கொடுக்கின்றார், வாழ்விற்கு தேவையான வழிகளை உருவாக்குகின்றார், சத்தியமாகி அவருடைய சத்தியத்தை போதித்து நல்ல வழியிலே நடப்பதற்கான காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றாரே. அப்ப இதையெல்லாம் தெரிந்து விட்டும் நான் குளிரும் இல்லாம இருப்பேன், அனலும் இல்லாம இருப்பேன், வெதுவெதுப்பா ஒரு நடுநிலையில நின்றுட்டு ஞாயிற்றுக்கிழமான ஆலயத்துல வரவேன், பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன், காணிக்கை கொடுப்பேன், மற்ற நாட்கள் 6 நாட்களும் எனக்கும் இயேசுவுக்கு சம்மதம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவங்களாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வாழாமலே இருக்கலாம் என்று நான் சொல்லவில்லை, வேதம் நம்மை பார்த்து பேசுகிறது. அல்லேலூயா. அன்பு ஜனமே, ஏன் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார்? நம்மை வெறுப்பதற்காக அல்ல, அவர் நம்மை நேசிக்கின்றார். என் பிள்ளைங்க மனம் திரும்பணும், என் பிள்ளைங்க இன்னும் உண்மையா வாழணும், என் பிள்ளைங்க இன்னும் எந்த இடத்துல ஓட்டை விரிசலோடு கூட இருக்கிறாங்களோ அதுல பூரணப்படணும், அதுல அவங்க குறைவுள்ளவங்களா இருக்கிற நிறைவாக்கப்படணும். என் வருகை சைவமாக இருக்கிறதே, என் பிள்ளைங்க இதுல காணாமல் போக கூடாது, அவங்க என்னுடைய ராஜ்யத்திற்கு வரணுமே என்று நம்மை குறித்த பாரம் கரிசனை இருக்கிறபடினால தான் அவர் பேசுகின்றாரே தவிர நம்மை வெறுப்பதனால் அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அன்பு ஜனமே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரு நாள் ஒளிந்து போகும். இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகுமே. வாசித்திருக்கீங்களா அன்பு ஜனமே? இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகும், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாமே கீழே விழும், இந்த பூமி அந்தகாரப்படும், ஒளி எதுவுமே இருக்காது. அவருடைய வருகை நாட்கள்ல எல்லாமே தலைகளாக மாற்றப்படும். அந்த நாள் வருகிற பொழுது எங்கே போய் நிற்க போகின்றோம்? அதான் இன்னைக்கு கேள்வி. அவருடைய நாள் வருகின்ற பொழுது அன்னைக்கு லவோதிக்காய் திருச்சபை என்றைக்கோ முடிந்துவிட திருச்சபை, ஆனால் இன்றைக்கு அவர் இந்த திருச்சபை லவோதிக்காயை குறித்து பேசுகிறாரே என்றால் யாருக்கு அந்த வார்த்தை? யார் இந்த இடத்துல அப்படி இருக்கிறது? கர்த்தரை அறிந்திருக்கிறார், நான் அல்ல. ஆக நம்ம உள்ளபடி அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வழிகளை மாற்றி அமைத்தால் நலமா இருக்கும் என்று கர்த்தர் பேசுகின்றார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். 3:17. அல்லேலூயா. இந்த லவோதிக்கேயா திருச்சபை தன்னை குறித்து நினைப்பது என்னன்னா,
தனக்குள்ள இந்த அளவுக்கு குறைகள் இருக்கிறது. ஆனால் அவன் நினைப்பது தனக்குள்ள எல்லாமே இருக்கு, தான் ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், நான் ஒரு பெரியவனா இருக்கிறேன், எல்லா குறைகளும் இன்றி நிறைவுள்ளவனா இருக்கிறேன் என்று நினைத்திருக்கின்றாய். ஆகையினால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறது என்னன்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் மாற்றப்படுவாய், நீ பரிதபிக்கப்பட்டவனாய் மாற்றப்படுவாய், நீ தரித்திரனாய் மாற்றப்படுவாய், நீ ஒரு குருடனாய் மாற்றப்படுவாய், நீ ஒரு நிர்வாணியை போல இருக்கிறாய். நீ இதை அறியாமல் நீ நினைக்கிறது என்ன, நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், நான் மேன்மையான இடத்துல இருக்கிறேன், நான் செல்வத்தோடு இருக்கிறேன், நான் அதிகாரத்தோடு இருக்கிறேன்னு நீ ஒரு பலத்தோடு கூட உன்னை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி அல்ல, உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலைமையில நீ வெறுமையா இருக்கிறாய் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெறுமை இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல நமக்கு எவ்வளவு மேன்மைகள் இருந்தாலும் அது ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஆவியானவருடைய நடத்தல் ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது இல்லையா என் அன்பு ஜனமே? இந்த உலகத்தில் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது நம்ம பலன் அடைகின்றோம். அந்த பலன் நமக்குள்ள வருகின்ற பொழுது, அவருடைய நடத்துதல் நமக்குள்ள வருகின்ற பொழுது, நம்ம எங்க போகணும் எங்க போக கூடாது என்கிற எல்லா கைடன்ஸ் அவர் நமக்கு கொடுப்பார். மட்டுமல்ல, உண்மையாய் ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரே ஆனால் அந்த மனுஷன் ஒரு ட்ராக் மாறி போகிற பொழுது உள்ளத்துல ஒரு கலக்கம் வரும். இது நமக்கு சரியில்லை, இந்த நம்ம போறது சரியில்லை, நம்ம பேசுறது சரியில்லை, நம்ம நடக்கிறது சரியில்லை, பார்க்கிறது சரியில்லை, இந்த காரியம் கர்த்தருக்குரியது அல்ல என்று அவர் நம்மை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், நம்மை அவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த கைடன்ஸ் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வெறுமையா இருக்கீங்க, பரிசுத்த ஆவியானவரை நீங்க எனக்கு இழந்திருக்கிறீங்க என்றுதான் அர்த்தம். அன்னைக்கு தாவீது பாவம் செய்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுபடக்கூடாது என்பதற்காக சங்கீதம் 51 ஒரு ஜெபம் பண்ணியிருப்பார் தெரியுமா? உமது ஆவியை என்னை விட்டு நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது, நீங்க என்ன உங்களுடைய ஆவினால நீங்க என்ன நடத்தணும், நீங்க என்ன நிலைவரமான ஆவினால நடத்துங்க என்று சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவருக்காக அவர் வேண்டுதல் செய்கிறத பார்க்க முடியும். ஏனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம வெறுமையான ஒரு இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதான் அவர் சொல்லி இருப்பார், அந்த இடத்துல நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் மாறுவிட. பாக்கியம் உள்ளவன் என்று சொன்னால் you are a lucky person, நம்மளை புகழ்ந்து பேசலாம். ஆனா நிர்பாக்கியம் உள்ளவன் என்றால் நீ எந்த ஒரு விதத்திலேயுமே என்னது லக்கி கிடையாது, அன்லக்கி. அதாவது நீ பிரயோஜனமற்றவன், நீ பாக்கியம் இல்லாதவனாய் மாறி விடுவாய். இன்னைக்கு நம்ம பாக்கிய நாடு என்று சொல்லி பரலோக நாடை சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய பாக்கிய நாடு, சொர்க்க நாடு, நமக்கு பரலோக பட்டணம் என்று அழகாக அதை குறித்து பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த பாக்கியத்தை இழந்து விட்டால் இந்த பூமியில எத்தனை ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. மனுஷங்க நினைக்கிறது இங்க ஏதோ 1000 வருடங்கள் வாழ போகிறோம் என்று. ஆனா நித்திய காலம் வாழ வேண்டிய பரலோக பாக்கியத்தை நீ இழந்து விட்டு இங்கே கொடி கட்டி பறந்தாலும், கோபுரத்தில் உயர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாலும், எவ்வளவோ காரியங்கள் நமக்கு கிடைத்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. அன்பு ஜனமே, இன்னைக்கு எத்தனை பேர் உயர்ந்த பதவியில போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எத்தனையோ சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்காங்க, இத்தனை 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 வாங்கி விட்டேன், இவ்வளவு இவ்வளவு அறிவு எனக்கு இருக்கிறது, இவ்வளவு மேன்மை இருக்கிறது, இவ்வளவு காரியங்கள் எனக்கு தெரியும், என் அறிவுக்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறவங்க இருக்கு. நான் கேட்கிறேன், அந்த அறிவை வைத்து நீ இயேசுவை விலைக்கு வாங்க முடியுமா? அந்த அறிவை வைத்து நீ பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? அந்த சர்டிபிகேட்ஸை வைத்து நியாய தீர்ப்புனால நீ தப்பித்துக் கொள்ள முடியுமா? இத்தனை சர்டிபிகேட்ஸ் இருக்கீங்க பாருங்க ஏசப்பா, இவ்வளவு நான் படிச்சிருக்கிறேன் பாருங்க ஏசப்பா, இவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் பாருங்க ஏசப்பா, எனக்கு உங்க பரலோக பாக்கியத்தை தாங்கன்னு கேட்டா அவர் கொடுப்பாரா? என் அன்பு ஜனமே, அப்பால போ சாத்தான் என்று சொல்லி அனுப்பி விடுவார். ஹல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை உள்ளவர்கிட்ட தான் அவருடைய கிருபை இருக்கும். தாழ்மை உள்ளவனை தான் நோக்கி பார்க்கிறாரு. அதான் ஆயக்காரன் பாவி என்று தெரிந்தும் தேவ சமூகத்தில் போய் நிற்கிற பொழுது அவன் கேட்ட வார்த்தை, நான் பாவியான என் மேல் கிருபையா இருங்கன்னு கேட்டான். ஆனா இன்னைக்கு அநேகருக்கு அந்த வார்த்தை சொல்ல வரல, தான் பாவின்னு சொல்ல வார்த்தை வரல, அடுத்தவங்களை பாவின்னு சொல்ல எல்லாருக்கும் எளிமையாக வார்த்தை வருகிறது. அன்பு ஜனமே, இதைதான் அந்த நிலைமையில் அவர் சொல்லுகின்றார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் மாறி விடுவாய், ஜாக்கிரதையாக மனம் திரும்பி, நீ பயனற்றவனாக மாறி விடுவாய், ஜாக்கிரதையாக மனம் திரும்பி என்ற திருச்சபையை பார்த்து பேசுகிறதை பார்க்க முடியும். அடுத்து அவர் சொல்லப்பட்ட வார்த்தை பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை. பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமைனா கைவிடப்பட்ட ஒரு நிலைமை.
நம்ம இப்போ ஒருத்தங்க நம்மளை ரொம்ப எல்லா விஷயத்துலையும் நம்ம கேர் பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்மளை நடத்துகிறாங்க, இல்லை ஒரு அம்மா அப்பா கீழே நம்ம இருக்கிறோம், யார் கீழே இருக்கிறோம், அவங்க திடீர்னு நம்மளை கைவிடுகிற பொழுது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு துயரத்தை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்போ சாதாரண ஒரு மனிதன் கைவிடுகின்ற பொழுதே அவ்வளவு தூரம் வலிக்கிறதுன்னா கர்த்தர் கைவிட்டால் என்ன ஆகும்? அவர் சொல்லுகின்றார், இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று. அப்ப அவர் சேர்த்து கொள்ளுகிறவர் சரி, இரக்கம் உள்ளவர் சரி, கைவிடாதவர் சரி. ஆனால் அவர் இங்கே சொல்லுகிற நியாய தீர்ப்பு நாளிலே நீ கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நீ நின்று விடுவாய். அந்த கைவிடப்பட்ட நிலைமை உனக்கு வராதிருக்கும்படிக்கு இன்றைக்கு என்னுடைய கரத்தை வந்து பிடித்து விடு என்று கர்த்தர் அழைக்கின்றார். அன்பு ஜனமே, இன்றைக்கு உறவுகள் நம்மை விட்டு பிரியக்கூடாது என்பதற்காக மனிதர்களுடைய கரத்தை எவ்வளவு இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் என்றும் உறவுகள் என்றும் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பின்னாலேயே ஓடுகின்றோம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்கிற ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து நம்மை கைவிடாமல் இருப்பதற்கு எந்த அளவிற்கு அவருடைய கரத்தை பிடிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது அவருடைய நீதி, அதுதான் அவர் தேட சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எதுன்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? இந்த உலகத்துல உங்களுக்கு உறவுகள் இருக்கிறது சரி, பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்காங்க, கணவன் இருக்கிறாங்க, சொத்து இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, எல்லாவற்றிலும் முதன்மை எதுன்னு கேட்டா எதங்க சொல்லுவீங்க? எதை சொல்லுவீங்க? ஏசப்பா தான் இல்லையா? ஆனா ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கிற பொழுது நம்ம அந்த உறவுகளுக்குன்னு தான் ஓடி போவோம். ஆமாவா இல்லையா? ஏன்னா நம்முடைய இயல்பு அது. மனுஷன் நம்ம கொடுக்கப்பட்ட உறவுகள், கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி, அம்மா அப்பா எல்லாரையும் நம்ம அதிகமாக நேசிக்கணும். உண்மை. கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நம்ம கனப்படுத்த வேண்டும், காரியங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அவர் சொல்வது, நீ அதை பார்க்கலும் எனக்கு அதிக கனத்தை கொடு, நீ எனக்கு முதலிடம் கொடு, என்னை முதன்மையாக தேடு. நீ என்னை மறந்து இந்த உலகத்தை அதிகமாக தேடுகின்ற பொழுது அது உனக்கு வேதனையை கொடுக்கிறதாக மாறும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால்தான் இந்த உலகத்துல இரண்டு கெட்ட ஒரு நிலைமையில நம்ம போக மாட்டோம். அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு நின்னா நம்ம கடைசியில நம்ம இயேசுவை இழந்து நிற்க வேண்டிய நிலைமை வரும். நம்ம ஒரு வெதுவெதுப்பான நிலைமையில அல்ல, ஒன்றில் அனலா இருப்போம், இல்லையல் குளிரா இருப்போம். அல்லேலூயா. சொல்லுகின்றார். அடுத்ததாக, நீ தரித்திரனாக மாற்றப்படுவாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஏழ்மையாக நிலை நிறுத்தப்படுவாய். உலகத்திலே உனக்கு வீடுகள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரு தரித்திரன் என்று லவோதிக்கேயா திருச்சபையை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கின்றோமே. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கின்றோமா? அன்பு ஜனமே, ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசவே இன்னைக்கு அநேகர் அனுமதி கொடுப்பது இல்லை. சில ஆலயங்களுக்கு போகிற பொழுது அபிஷேகத்தை குறித்து பேசக்கூடாது, ஞானஸ்தானத்தை குறித்து பேசக்கூடாது, அந்நிய பாஷைகளை குறித்து பேசக்கூடாது, ஆவின் வரங்களை குறித்து பேசக்கூடாது. அப்ப அது வேதத்திலே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. வேதத்துல எதற்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? அந்த வார்த்தைகள் அப்ப எதற்கு இருக்கிறது? அவர் ஏன் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க சொன்னார்? ஏன் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லி இருக்கின்றார்? ஏன் அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்? இரண்டாம் வருகையை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்று ஏன் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது? அப்படியானால் நம்ம ஒரு சபையில போய் உட்கார்ந்து தூங்கிட்டு வர வேண்டும். அன்பு ஜனமே, இன்றைக்கு அநேக தூக்கத்திற்காக மட்டுமே சபைக்கு போறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி இல்லை என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்ன ஒரு பிரசங்கத்துல அவங்க சொன்ன காரியம் இப்பொழுது எனக்கு நினைவு வருகிறது. அப்போ ஒரு நாள் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரையும் எழும்ப சொன்னாங்களாம். பரலோகத்துக்கு போறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை அவங்களெல்லாம் எழும்ப சொன்னாங்க. எல்லாரும் சந்தோஷமா எழும்பினாங்க, அல்லேலூயா சொன்னாங்க, உட்கார சொன்னாங்க. ஒரு பாட்டி தூங்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ எல்லாருமே சலசலன்னு கீழே இருந்ததுமே இவங்க மட்டும் எழும்பிட்டாங்க. யாருக்கெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைன்னு இந்த பாட்டி அபாரமா எழும்பாங்க, ஏன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பாட்டிக்கு என்ன கேட்டாங்கன்னு கூட தெரியாது. அப்போ அவங்க கேட்டாங்களாம், ஏன் பாட்டி எந்திரிச்சு நிற்கீங்க? அது எனக்கு தெரியாது, நீங்களும் நானும் தான் எழும்பி நிற்கிறோம், எங்கே வேணாலும் போகலாம், எனக்கு சந்தோஷம் தான். அல்லேலூயா. அப்போ இப்போ நிற்கிறது யாரு? பிரசங்கம் பண்ணுற பாஸ்டரும் நிற்கிறாங்க, அந்த பாட்டியும் நிற்குது. நரகத்துக்கு போகிறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசைன்னு கேட்டு தெரியாமல் பாட்டி எழும்பிச்சு. அப்போ பாட்டி மனதில் நானும் நிற்கிறேன், பாஸ்டரும் நிற்கிறாரு, அப்போ எங்கே போனாலும் சந்தோஷம் தான், சந்தோஷமாக போகலான்னு சொன்னாங்களா? அல்லேலூயா. கடைசியில் நம்ம நிலைமை அப்படி வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதனால விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார்.
எப்ப நம்ம தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் கர்த்தர் வருகிறார்னு சொன்னா அலாட்டா எழும்பி போற 10 கன்னிகைகள் 5 பேர் புத்தியா இருந்தாங்க இல்ல, அவங்கள போல இருக்கணுமே தவிர என்னையும் கொண்டு வராம அங்க இடத்துல திரிய மட்டும் வச்சுட்டு அவர் அங்க வந்த உடனே இங்க எங்கண்டா கொளுத்துறதுக்கு யாராவது தருவாங்களான்னு அங்க இங்க ஓடி அலைஞ்சு கடைசியில கதவு பூட்டின பிறகு நாங்க வரோம்னு கூப்பிட்டா வாய்ப்பே கிடைக்காது. வாய்ப்பு எப்ப வேணாலும் நம்மளை விட்டு போகலாம், அதே நேரத்துல வாய்ப்பு எப்ப வேணாலும் கிடைக்கலாம். கிடைக்கிற டைம் பயன்படுத்தினால் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அன்பு ஜனமே, இன்னும் அந்த திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ இத்தனை பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தும் நீ பாவத்திலே இருக்கிறாய் என்று அறியாத ஒரு குருடனை போல நீ இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அநேகருடைய வாழ்க்கை இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அவங்க ஒரு பாவத்துக்குள்ள இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கிற நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் சரியாதான் இருக்கிறேன். அவங்களுக்குள்ள ஒரு பாவம் மறைந்திருக்கும், ஒரு தேவையில்லாத சுபாவங்கள் இருக்கும், கர்த்தர் வெறுக்கிற அநீதிகள் இருக்கும். ஆனால் அவங்க நினைப்ப நான் செய்கிறது எல்லாம் சரி, நான் போகிற வழிதான் சரி, நான் பேசுகிறது சரி, நான் போடுகிற உடைகள் சரி, நான் எல்லா காரியங்களையும் சரியா தான் பண்றேன், நான் ஒரு தப்பானவன் அல்ல, நான் ஒரு தவறானவள் அல்ல, நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு இன்னைக்கு அநேகம் நினைத்து 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 சுய நிறைவுக்குள்ள வாழ்ந்து வாழ்ந்து தங்களை இன்னைக்கு என்னது குருட்டாட்டத்துல விழ பண்ணி தங்களுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதான் அழகா சொல்லுகிறான், நீ நிர்பாக்கியம் உள்ளவனா தான் இருக்கிற, நீ தரித்திரானா தான் இருக்கிற, பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற, ஆனா நீ இப்படி இருந்து மரியாதை குருடனை போல இருக்கிற. நீ எங்க இருக்கிறனே உனக்கு தெரியல, எந்த நிலைமையில வாழுகிறானே உனக்கு தெரியல. ஆகையினால் இன்ன நிலைமையில நீ எங்க போய் விழுந்தியோ அந்த நிலைமையில இருந்து மறுபடியும் எழும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் யாரையுமே நரகத்துக்குள்ள தள்ளணும்னு விரும்புகிற அநீதி உள்ள தெய்வம் அல்ல. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார் என்று வேத வசனம் இருக்கிறது. அன்பு ஜனமே, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இன்னும் அவர் தாமதிக்கிறாராம். அதான் அவர் பிதாவானவர் இன்னும் வெயிட் பண்றாரு. இன்னும் எத்தனையோ ஜனங்கள் அறியாம இருக்கிறாங்க, அறிந்து உணர்வற்றவர்களாக இருக்கிறாங்க, அறிந்து பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, பயபக்தி இல்லாம இருக்கிறாங்க. சரி, விசுவாச கூட்டம் அப்படி இருக்குன்னா போதகம் பண்ணுகிற போதகர்களும் பாஸ்டர்ஸுமே அப்படி இருந்தால் விசுவாசிகளை சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? தேசம் அந்த அளவிற்கு போய் கொண்டிருக்கிறது. அப்பதான் அவர் சொல்ல, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவருடைய சத்தம் நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் நிர்வாணியாக முதலாவது இருந்த பொழுது அவங்களுக்கு நிர்வாணியா இருக்கிறேன்னு தெரியல. ஏன்? தேவ மகிமையில இருந்தாங்க. தேவ மகிமை அவங்களை அழகாக போர்த்தி அழகாக அவங்க மூடி தேவன் பாதுகாத்து கொண்டிருந்தார். ஆனா பாவம் செஞ்ச பொழுது அவங்க நிர்வாணியா இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு. அப்படித்தானே? அப்ப கர்த்தர் இவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு நிர்வாணியை போல இருக்கிறாய், உனக்குள்ள பாவம் நிறைஞ்சிருக்கிறதா, நீ நிர்வாணியா இருக்கிற. எவ்வளவு அழகான நீ உடையெல்லாம் உடுத்திருந்தாலும் சரிதான், நீ பாவத்தின் கட்டுக்குள்ள பிணைக்கப்பட்டு இருக்கிறாய் என்றால், நீ ஆடை அலங்காரமாக இருந்தாலும் சரி, ஆபரணங்களால் அலங்கரித்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த இடத்துல நீ சிங்காரத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, நீ என் பார்வைக்கு ஒரு நிர்வாணியை போல இருக்கிறாய் என்று அந்த திருச்சபையை பார்த்து கர்த்தர் பேசுகின்றார். அல்லேலூயா. அன்பு ஜனமே, இன்றைக்கு வாலிபர்களை பாருங்க, அநேக இளைஞர்களை பாருங்க, அநேக மூப்பர்களை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வயது வரம்பு இல்லாமல் தேசத்துல பாவம் நடக்குது. இந்த வயசுல உள்ளவங்க தான் பாவம் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுதா? தேசத்துல எல்லா பருவத்துல இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளும் இன்னைக்கு பாவம் அந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட ஒரு எச்சரிப்பை கொடுப்பா, செய்யாதேன்னு. ஆனா பிடிச்சு வச்சுட்டு நீ போகாத எல்லாம் நிறுத்த மாட்டார். ஏன்னா நமக்கு ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்கிறாரு. நமக்கு சொல்லி பார்ப்பார், ஒரு தண்டனையை கொடுத்து பார்ப்பார், ஒரு சிக்ஷித்து பார்ப்பார். அப்பவும் மனம் திரும்பலைன்னா அவர் விட்டுருவாரு. அதான் அவர் சாலமோன் கிட்ட தாவீது சொல்லுவாரு, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டுருவார், உன்னை கை விட்டுருவாரு. நீ தேடுறது வரைக்கும் தான் அவர் உனக்கு, நீ அவரை வேண்டான்னு விட்டுட்டு போனியா அவரை உன்னை விட்டுருவாரு. அதனால ஜாக்கிரதையாய் கிடைக்கிற நேரங்களை வீணடிக்காமல் கர்த்தருக்குள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக வந்துவிடும். கர்த்தர் அழைக்கிறார் பாருங்க. அந்த திருச்சபையை வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, நான் நேசிக்கிறவங்களை
கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையினால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி என்று கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அவர் நேசிக்கிறதுனாலதான் சிட்சிக்கிறாருங்க. அதனால இவ்வளவு தூரம் கர்த்தர் பேசினாரு, என் மேல அவ்வளவு கோபமா, வெறுப்பா, வைராக்கியம் அப்படி கிடையாது. நம்ம மேல அவர் அன்பு வைத்திருக்கிறார். நம்ம மனம் திரும்பணும்னு அவர் விரும்புறாரு. என் பிள்ளைங்க ராஜ்யத்திற்கு வரணும்னு அவர் ஆசைப்படுகின்றார். ஆகையினால் அவர் நம்மை நேசிக்கிறதினால் அவர் நமக்கு சிட்சித்து போதனை செய்கின்றார். என் அன்பு ஜனமே, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வேத வசனம் இருக்கிறது. தகப்பன் தன் மகனை நேசிக்கிறதுனால் சிட்சிக்கின்றாராம். அந்த சிட்சை அது மரணத்திற்கு ஏதுவான சிட்சை அல்ல, பாதாளத்தின் வாசலுக்கு தப்புவிக்கும்படிதான் அந்த சிட்சை ஒரு பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையினால் தேவன் நம்மை எதற்காக சிட்சிக்கின்றார்? பாதாளத்தின் வாசலுக்கு நாம போகக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. நமக்குள்ளே 1000 குறைகள் இருக்கலாம், நம்ம யாருமே நிறைவானவர்கள் அல்ல. குறைவுகள் இருக்கிறது, ஏதோ ஒரு குற்றங்கள் இருக்கிறது, எங்கேயோ வழி விலகி நிற்கின்றோம், ஏதோ இடத்துல நம்ம கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கின்றோம். ஜெப வாழ்க்கையில இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், கர்த்தரை தேடுகிற காரியங்களாக இருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கிற நேரங்களிலாக இருக்கலாம். ஆதில இருந்த அன்பை ஒருவேளை விட்டு நம்ம தூரம் போயிருக்கலாம். இதில் கடமைக்காக நம்ம ஒரு ஜெபம், கடமைக்காக ஒரு ஆலய ஆராதனை என்று ஏதோ தேவனின் ஃபார்மாலிட்டிக்காக தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகின்றார், ஜாக்கிரதையாக மனம் திரும்பு, ஜாக்கிரதையாக மனம் திரும்பு. என் வேலை வரப்போகிறது, என்னுடைய ராஜ்யம் வரப்போகிறது, என்னுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. உன் வழியை விட்டு நீ திரும்பி வா, நீ உன்னுடைய வழியை விட்டு திரும்பி வா. இங்கே வாக்குவாதம் பண்ணுவதற்கான காலம் அல்ல இது. இது வாக்குவாதம் பண்ணிவிட்டு நீ பெரியவனா நான் பெரியவன் காண்பிக்கிற வேண்டிய ஒரு காலம் அல்ல. இது மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம். இது எழுப்புதலுக்கான ஒரு காலம். கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று உரைத்தவர், உன்னுடைய குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொன்னவர், ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தேவனுடைய நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லப்பட்ட கடைசி காலத்தில் நிற்கின்றோம். ஆனா கடைசி கால அனுபவம் நமக்குள்ளே வந்திருக்கிறதா? கடைசி காலத்தின் ஆவி நம்ம மேல் ஊற்றப்பட்டிருக்கிறதா? அந்த ஆவியானவருடைய பலன் நமக்குள்ளே வந்திருக்கிறதா? ஏன் இன்னும் வரல? ஏன் அந்த அனுபவம் நமக்கு இன்னும் கிடைக்கல? ஏன் அந்த அனுபவத்தோடு நம்ம இன்னும் வாழல? நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல வெது வெதுப்பாய் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு உலக காரியம் வேணும், உலக காரியங்கள் நமக்கு வேணும், உலக இச்சை வேணும், உலக சந்தோஷம் வேணும், உலகத்திற்கான நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதே நேரத்தில் நமக்கு தேவனும் வேணும். 2 காரியங்களுக்கு ஊழியம் செய்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார். உலக காரியத்தை விட்டு வெளியே வா, உலக சிறைக்குள்ள விட்டு நீ வெளியே வா. நீ உலகத்தோடு தூங்கினது போதும், உலகத்தில் அடிமைப்பட்ட நாட்கள் போதும், உலக இன்பத்துக்கு நீ அடிமைப்பட்டது போதும், உலக சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டது போதும், வீணான காட்சிகளை பார்த்தது போதும், வீணான பாடல்களை கேட்டது போதும், வீணான காரியங்களை உன் கண்கள் கண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தது போதும். எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு நேராக வா என்று நம்மை அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அன்பு ஜனமே, இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகின்றோம். நம்ம ஒருவேளை நம்ம கையில் இருக்கிற செல்போன் கூட நமக்கு பலவிதமான இடர்களை உண்டாக்கத்தக்கதாக இருக்கலாம். கர்த்தருக்கு விரியமற்ற அது ஒரு கேமா இருக்கலாம், வேணாத ஷோவா இருக்கலாம், தேவையில்லாத ஆப்ஸா இருக்கலாம், தேவையில்லாத சாஃப்ட்வேரா எதுவை நம்ம இன்னைக்கு நம்ம டெலீட் பண்ணணும். வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாதது எனக்கு வேண்டாம், கர்த்தர் நேசிக்காத ஒன்று எனக்கு வேண்டாம், அவர் என்னை வெறுப்பதற்கு இது காரணமா இருந்தா அது எனக்கு வேண்டாம். கர்த்தர் என்னை நேசிக்கணும்னா நான் எதை விடணும் அதை நான் விடுறதுக்கு எனக்கு தயாராக இருக்கிறேன். நான் ஒரு லவோதிக்கேயா திருச்சபையாக அல்ல, கர்த்தர் விரும்புகின்ற ஒரு பிலதெல்பியா திருச்சபையா மாறணும். அந்த பிலதெல்பியா திருச்சபை குறித்து மட்டும் நம்ம வாசித்து நம்ம அப்படியே ஜெபிக்க போயிடணும். அப்படியே வெளிப்படுத்தல விசேஷம் 3ஆம் அதே அதிகாரத்துல அவர் அந்த இடத்துல 7வது வசனம் முதல் வாசிங்க. பிலதெல்பியா திருச்சபை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தால் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அந்த திருச்சபை கிட்ட கொஞ்சம் பலன் இருந்தும்
கர்த்தரை மறதளிக்காம உண்மையா வாழ்ந்ததை குறித்து பெருமையா சொல்றார். அந்த திருச்சபை அவனுடைய எந்த ஒரு மைனஸையுமே சொல்லல, ஒரு குறையே சொல்லல. அவர் அவ்வளவாக நேசிக்கிறாரு. சாத்தானுடைய கூட்டத்தை கூட உங்க பக்கத்துல நான் கொண்டு வருவேன், ஆனா உன்கிட்ட நான் அன்பா இருக்கிறத அவங்களே காணும்படிக்கு நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு. அப்ப நம்ம இன்னைக்கு லவோதிக்கையாக அல்ல, நம்ம பிலதெல்பியா திருச்சபையா மாறணும். அங்க இருந்த மக்களை போல நம்ம கிட்ட கொஞ்சம் பலன் இருக்கோ நிறைய இருக்கோ, நம்ம இருக்கிறதுல உண்மையா இருக்கணும். கர்த்தரை மறதளிக்காம கர்த்தர் நமக்கு கொடுத்த பாதையில நம்ம பயணிக்கணும். இன்றைக்கு நம்ம எல்லோரும் எழுந்து நின்று நம்மை நான் ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்பா, நான் ஒரு குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் ஏதோ ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில நீர் எங்களை வாந்தி பண்ணி போடத்தக்க அளவிற்கு ஏதோ ஒரு குறைவுகள் மத்தியில என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது ஆண்டவரே. நீங்க என்ன நேசிக்கிறீங்க, அதனால நீங்க என்னோடு கூட பேசுறீங்க. ஒவ்வொரு ஒப்பு கொடுங்க. அன்பு திருச்சபையே, அன்பு சபையை, நீங்க எல்லாருமே ஒரு சபை தான். நம்ம எல்லாருமே தேவனுடைய சபை, நம்ம தேவனுடைய ஆலயம் அல்லவா? அவர் நமக்குள்ளே தானே வாசம் பண்ண விரும்புகின்றார், நம்மை தானே ஆலயமாக தெரிந்தெடுத்தார். ஆனா இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு மந்தமான ஒரு நிலைமையில கடமைக்காக ஒரு ஜெபம், கடமைக்காக ஒரு பாட்டு, கடமைக்காக 2 வசனம் வாசிக்கிறது, கடமைக்காக ஒரு ஆராதனை, இப்படியே நம்முடைய நாட்கள் போய்விட்டதல்லவா? எத்தனை நாட்களை இப்படியே கழித்து விட்டோம். யாரோ நமக்காக யாராவது ஜெபித்தால் போதும், நமக்காக ஏதோ யாராவது வேண்டுதல் செய்தால் போதும், எனக்காக என் மனைவி ஜெபித்தால் போதும், எனக்காக என் கணவன் ஜெபித்தால் போதும் என்று இன்னைக்கு நம்ம யாரையோ சார்ந்து நின்று கொண்டிருக்கிறோமே. உன் ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு நீதானே பொறுப்பு என் அன்பு ஜனமே, நீங்க தானே பொறுப்பு என் அன்பு ஜனமே. இன்னைக்கு நீங்க எங்கே நிற்கிறீங்க? உங்களுடைய வழிகள் எங்கே இருக்கிறது? குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிறீங்களா? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் உங்களுடைய ஒரே ஊற்றுக்கல்லிருந்து புறப்படுகிறதா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? உலகமும் இயேசுவும் வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? உலக சிற்றின்பங்களுக்கு மறைமுகமாக நின்று கொண்டிருக்கிறீங்களா? தேவையற்ற காரியங்களை பார்க்கிறீர்களா? தேவையற்ற வழிகள்ல போகிறீங்களா? தேவையற்ற ஐக்கியத்துல இருக்கிறீங்களா? இதையெல்லாம் விட்டு வெளியே வந்துருங்க. கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டுட்டாருன்னா யாராலுமே இருந்த நிலைமையில கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது. இந்த உலகத்துல மனுஷன் கைவிட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனா படைத்தவர் கைவிட்டால் வாழ்க்கையே போய்விடும். படைத்தவர் கைவிட்டால் எதிர்காலமே முடிந்து விடும். படைத்தவர் கைவிட்டால் அந்த வெளிச்சத்துக்கு நேராக வரவே முடியாது. நீங்க அந்த பாக்கியத்தை இழந்தால் யாராலுமே உங்களை காப்பாற்ற முடியாது. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. தேசத்தை சுற்றிலும் ஏறெடுத்து பாருங்க. அவர்களை போல இவர்களை போல வாழ வேண்டும் என நினைக்காதீங்க. நான் இயேசுவின் பிள்ளையா வாழணும்னு நினைங்க. நான் இயேசுவின் சன்னதியா நிற்க வேண்டும் என்று நினைங்க. நான் தேவ ராஜ்யத்திற்குரிய பிள்ளையா மாறணும்னு நினைங்க. அன்புக்குரியவர்களே, உங்களை ஒரு இடத்துல எதற்கு கொண்டு உட்கார வைத்தார்? உன்னை ஒரு குடும்பத்துக்குள்ள எதற்காக கொண்டு உட்கார வைத்தார்? உன் மூலம் ரட்சிப்பை அடைவதற்கு, உன் மூலம் அந்த குடும்பம் எழுப்புதலை காண்பதற்கு, உன் மூலம் அந்த பட்டணம் இயேசுவை அறிவதற்கு, உன் மூலம் தேவனுடைய நாமம் உயருவதற்கு. ஆனால் நாமும் பூவோடு சேர்ந்த நாரை போல இருந்த இடத்திற்கு தகதாக நாமும் மாறுகின்ற பொழுது தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுவாரே. நிர்வாகியம் உள்ளவர்களாக மாறிவிடுவோமே, தரித்திரராக மாறிவிடுவோமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில வெறுமை வந்து விட்டால் நம்ம ஒரு பூஜ்யமான ஒரு நிலைமையில நின்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கு நிதானித்து பாருங்கள். ஆதிலே கொண்டிருந்த அன்பு இருக்கிறதா? ஆதிலே இருந்த ஜெபம் இருக்கிறதா? ஆதிலே இருந்த தேவனுடைய சமூகத்துல இருந்த அதே வாஞ்சை இருக்கிறதா? ஆலய காரியங்களிலே, தேவ சமூகத்துக்கு அடுத்த காரியங்களிலே அதே நிலைமையில இருக்கின்றாயா என் அன்பு ஜனமே? இருக்கின்றீர்களா என் அன்பு ஜனமே? கர்த்தர் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை நேசிக்கிறபடியினால் உன்னை சிட்சிக்கிறேன். ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப என்று கர்த்தர் பேசுகின்றார். அன்பு ஜனமே, யாரோ ஒருவரா இருக்கலாம், ஏதோ ஒரு நபரா இருக்கலாம். கர்த்தர் நேசிக்கின்றார் உங்களை. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு எனக்கு போதும். ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும். நீர் நடத்துகிற பாதை எனக்கு போதும். உலகத்தை பார்த்தும் உலக காரியத்தை பார்த்தும் நான் பின்வாங்கி போகாதபடி, ஒரு லோத்தின் மனைவியை போல உப்புத்துடாய் நின்று விடாதபடி, என் கர்த்தர் அழைத்த அழைப்பில உறுதியாய் நிலைத்திருந்து தேவராஜ்யத்திற்கு உரிய ஒரு பிள்ளையாய் அனுதினமும் செயல்பட உதவி செய்யும். என் நிமித்தம் அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரத்தக்கதாய் ஒரு நறுமணமிக்க தோட்டமா என்னை பயன்படுத்தும். உங்க நாம மாத்திரம் என் மூலம் மகிமை அடையட்டும் என்று ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே தேவன் நம்மை அவருடைய சமூகத்தை மறுபடியும் அவர் எடுத்து கட்டி அவர் பிரயோஜனப்படுத்துவார். நன்றி ஆண்டவரே.